இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த கருப்பு ட்ரெஸ்ஸோட கத்தியோட நிக்கிறான் பாருங்க. இவன் ஒரு 22 வயசு பையன் ட்ரெயினோட கதவை மூடினதுக்காண்டி அவனை கத்தியால குத்தி கொலை பண்ணி இருந்திருக்கான். மும்பை முழுக்க இந்த ஒரு சம்பவம் தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன மேட்டர்னா, அந்த 22 வயது பையன் மயங்க் லோஹர், இந்த நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த பையன் எதுக்காக அந்த கதவை மூட போனான்னு சொன்னா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும்ட்டு, இதுக்கு ஏன்டா நீ கத்தி எடுத்து அந்த பையல குத்துன அப்படின்ற மாதிரி. என்ன மேட்டர் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பைல சர்ச் கேட்ல இருந்து நல்லா சோபாரா போகக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயின், அதுல பல நூறு மக்கள் பயணிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருக்கு. அந்த நேரத்துல இந்த நீங்க பாக்குறீங்கல்ல, இவன் பேரு ரோஷன் சவர்ணா அப்படின்றாங்க. இவனுக்கு 30 வயது. அந்த 22 வயது பையன் பயணிச்சா அதே பெட்டியில அந்த லோக்கல் ட்ரெயின்ல பயணிச்சிருந்துங்க. நல்ல மது போதை. இது நடந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை. அப்ப இந்த ரோஷன் சவர்ணான்றவன் அந்த கதவு பக்கத்துல நின்றுருக்கான். மழை பெய்யவும் மழை தண்ணி உள்ள வர வேணாம்னு அந்த கதவை மூட சொல்லி இருக்காங்க. அந்த 22 வயசு பையன் மயங்க் லோஹரும் மத்த பயணிகளும். அப்ப அவன் நல்ல போதையில இருந்ததுக்கும் அதுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போயிருந்திருக்கு. அந்த வாக்குவாதம் சண்டையா மாறுற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த பையனே போய் அந்த கதவை மூட போகும்போது இவன் கையில வச்சிருந்த அந்த பேக்ல இருந்த கத்தி அடிச்சு அந்த பையனோட நெஞ்சிலே குத்தி இருந்திருக்கு. அப்புறம் வயித்துல 2 குத்து குத்துனோனே அந்த பையன் ரத்தத்தோட அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கு. உடனே மத்த பயணிகள் அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அவங்களையும் இவன் கத்திய வச்சு மிரட்டி இருந்திருக்கு. அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கவும் அவன் இறங்கி ஓடி. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 400 சிசிடிவி கேமராவை வச்சு யாரு எங்க போன அப்படின்றத கண்டுபிடிச்சு போலீசார் பன்வேல் பகுதியில் வச்சு அவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு சின்ன வாக்குவாதம் தான். ட்ரெயின்ல மழை வருது, அந்த கதவை மூட்டினா உள்ள தண்ணி வராது அப்படின்றக்காண்டி கதவை மூட சொல்ல இவன் போதையில இருந்ததுக்கு அதுக்கும் ட்ரிகர் ஆகி இது ஒரு சின்ன விஷயம் பெரிய விஷயமாயி ஒரு கொலையில முடிஞ்சிருச்சு. 22 வயசு பையன் செத்து போய். ஆனா அவன் பேக்குள்ளே கத்தி வச்சுட்டு சுத்தி தெரிஞ்சிருக்கான் பாரு. அதனால போலீசார் இந்த மயங்க் லோஹருக்கும் இவனுக்கும் ஏதாவது முன்பகை எதுவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அங்க நடந்த வாக்குவாதம் ரொம்ப பெருசா மாறி ட்ரெயின்ல இருந்த எதையோ எடுத்து அடிச்சிருக்கேன், வேற ஏதோ பொருள் அங்க இருந்து எடுத்து குத்தி இருக்கான்னா இது பிளான் பண்ணாம அந்த நேரத்தில் நடந்த கோவத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவன் கொண்டு வந்த பேக்லயே அந்த கத்தியை வச்சு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது இது பிளான் பண்ணி நடத்தப்பட்ட கொலையா இல்ல இவன் எதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட சைக்கோவான்ற கோணத்துல போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலை சம்பவமானது மும்பை முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா மும்பை சிட்டில வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு லோக்கல் ட்ரெயின் தான் ரொம்ப பெரிய சோர்ஸ். அதுலயே ஓடுற ட்ரெயின்ல ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான். மும்பை மக்கள் அந்த லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது இவன் கண்ணு முன்னாடி வந்துவானா இல்லையா?